பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஒரு தியானமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத வாசனம் 1 கொரிந்தியர் 13:10. நிறைவானது வரும்பொழுது குறைவானது நம்மளை விட்டு போகும். நிறைவானது நம்முடைய வாழ்க்கையில் வர்றதுக்கு நம்ம வாழ்க்கையில் குறைவு என்பதை நாம் பார்க்கணுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேளை குறைவை நீங்கள் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால், அந்த நிறைவு வரும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த குறைவு உங்களை விட்டு போகும் என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாய் தெளிவுபடுத்திருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் ஒரு அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரன். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அநேக குறைவுகளை அவர் காணும்படியாக தன்னுடைய ஊழிய பயணத்தில் அந்த பாதையிலே அவர் கடந்து சென்றார். அநேக குறைவுகள். ரொம்ப கிரேட் ஸ்காலர், ரொம்ப பணக்காரர். ஆனால் அவருடைய கைகளினால வேலை செய்து பல இடங்களில் ஊழியத்துக்கு செல்கிற இடங்களில் அவர் வேலை செய்து தன்னுடைய ஊழியத்தின் தேவைகளை நிவர்த்தி செய்து கொண்டார். அப்போ பல நெருக்கடியான சூழல் வரும்பொழுது பல கேள்விகள் ஊழியத்தின் தேவைகளுக்கு மத்தியில், தன்னுடைய தேவைகளுக்கு மத்தியில் கேள்வி வரும்பொழுது கர்த்தர் அவருக்கு அந்த வார்த்தையை தந்தார். நிறைவானது வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் குறைவானது போகும். நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், வெயிலில் இருக்கும்பொழுது நிழலோட அருமை உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம வாழ்க்கையில் நீங்கள் நிறைவு இல்லாமல் ஒரு குறைவையே நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைவு ஆண்டவர் கட்டளையிடுவாராக. உங்கள் வாழ்க்கையில் நிறைவு வரும்பொழுது அதை நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அது உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய குறைவை நீக்குகிற ஒன்றாய் மாறும். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, நிறைவானது வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் குறைவானது உங்கள் வாழ்க்கையில் விட்டு ஓடி போகும். உங்கள் வாழ்க்கையில் குறைவை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட நம்புங்க. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க, பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புங்கன்னு கேளுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவை கட்டளையிடுவார். நிச்சயமாக அந்த நிறைவு எங்கேருந்து வரும்னு சொன்னால், அது பரலோகத்தில் மட்டும் வந்தால் தான் அது உங்களுக்கு நிறைவாக இருக்க முடியும். நீங்களே ஒரு நிறைவை தேடிக்கொள்வீர்களானால், நீங்களே ஒரு குறைவிலிருந்து ஒரு நிவாரணத்தை தேடிக்கொள்வீர்களானால் அது மீண்டும் உங்களுக்கு குறைவு தென்படும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நிறைவானது வரும்பொழுது குறைவானது உங்களை விட்டு போகும். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்தார்கள். அவங்க சோர்ந்து போகலை, அவங்களுடைய ட்ரெஸ்ஸு அழுக்காகலை, அவங்களுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் நிறைவாய் பார்த்து கொண்டார். அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பத்தையும் மேக ஸ்தம்பத்தையும் கட்டளையிட்டார். உங்கள் வாழ்க்கையில் 40 வருடங்கள் ஒரு குறைவையும் ஆண்டவர் கட்டளையிடலை. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிறைவானதை கட்டளையிடுவார். அது வரைக்கும் நீங்கள் குறைவை கண்டுகொள்வீர்களானால் நீங்கள் தைரியமாக சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவானதை கட்டளையிடுவார். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னா அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைவானது உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவாராக. ஆமென். காட் பிளஸ்.